துயரங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் அப்படியே வெடித்து சிதறி வார்த்தைகளாக வெளிவந்தது. யா அல்லாஹ் அபூஜஹலை பார்த்துக்கொள், யா அல்லாஹ் உத்பாவை பார்த்துக்கொள், யா அல்லாஹ் உமையாவை பார்த்துக்கொள், யா அல்லாஹ் இங்கு நிற்கின்ற அத்தனை பேரையும் நீ பதிவு செய்து கொள். அல்லாஹு அக்பர். என்ன நடந்தது? என்ன நடந்தது சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்களோ அத்தனை பேரும் பத்ர் யுத்தத்திற்கு பிறகு அவனுடைய ஜனாசாக்கள் பாலும் கிணறுல அழுகிய நிலையில் மிதந்ததாக வரலாறு சான்று பகருகிறது. ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. பிறருக்கு அநீதம் செய்துவிட்டு ஒருவன் ராகத்தான சுதந்திரத்தை பெற முடியாது. ஒருவருக்கு அநீதம் செய்துவிட்டு ஒருவன் தன் வாழ்க்கை இயல்பாக செல்லும் என்று தப்பு கணக்கு போட முடியாது. இப்படி ஒரு வசீஃபா ரப்பே களமிறங்கி எதிரியை உங்களுடைய இடத்தில் நின்று கொண்டு பதம் பார்க்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ எங்கே பாருங்கள்.